சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஆயில் ஊற்றணும். இன்னும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை இலை ரெண்டும் போட்டுக்கணும். அப்புறம் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சோம்பு போடணும். அப்புறம் கட் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்துக்கணும். தள்ளி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நிறையா சேர்த்துக்கிட்டா குழம்பு நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரும். தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் மல்லித்தூள், அப்புறம் மிளகாத்தூள் எல்லாம் நம்ம தேவையான அளவு உரப்புக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம வாசத்துக்கு கொஞ்சமாக சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கணும். நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். நம்ம மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, அப்புறம் சீரக பொடிலாம் போட்டு நல்லா கிண்டணும். லைட்டாக தண்ணி விட்டுட்டு கிண்டணும், ஏன்னா ஒரு மாதிரி அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். நல்லா கிண்டிக்கோங்க. அப்போ தான் இந்த பச்சை வாடையெல்லாம் போகும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சது, அதாவது தேங்காவும் ஜீரகமும் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நல்லா பேஸ்ட்டாக வந்துடும். பேஸ்ட் ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கணும். அது க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியதான். நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இந்த மாதிரி கொதிக்கணும் நல்லா. இப்போதைக்கு ஒரு 3 முட்டை மட்டும் இப்படி உடச்சி ஊற்றிருக்கோம். அப்போ தான் நல்லா குழம்பு நல்லா கெட்டியாக வரும். இப்போ நம்ம பாயில் பண்ண வச்ச முட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா 4 பக்கம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட குழம்பு எல்லாமே அந்த முட்டையில் சாரும். சூப்பில் கொத்தமல்லி மட்டும் லைட்டாக தூவி விட்டுட்டு கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.